வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. அதுவும் தமிழ்ல பேசி பழக்கமும் இல்ல. ஆனா கிருஷ்ணமூர்த்தி சாருக்காக நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். ஹிந்தி திவஸ் ஹிந்திய கொண்டாடுறதுக்காக கூட இல்ல. ஹிந்திய நல்லா கத்துங்கோ. அவங்க சொன்ன மாரி இந்த ஊர்ல மட்டும்தான் நமக்கு ஹிந்தி வந்து பயன்படல. நீங்க எங்க போனா கூட ஹிந்தி கத்துண்டானாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க நிறைய அதனால உங்களுக்கு லாபமா தான் இருக்கும். ஒரு மொழி கத்துண்டானாக்கா எந்த விதத்துலயும் நஷ்டம் இல்லை. அதனால எப்படிப்பட்ட மொழி இருந்தாலும் அது ரொம்பவே ஹிந்தினா கொஞ்சம் ரொம்ப அது வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜா இருக்கு. அதுல எது பெருசு கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த லெட்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீ வந்து லிங்க்ல மிஸ்டேக் பண்ணா கூட பாவம் ஸ்பஷ்டமா இருந்தாலே போறோம். அதுவே அவளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க பேச பேசதான் ஹிந்தி பழக முடியும். பேசாட்டி ஹிந்தி வராது. அதனால பேசினானாக்கா உங்களுக்கு அந்த லிங்க மிஸ்டேக்கோ இல்லாட்டி லிங்க்ல இருக்கிறது காரட் மிஸ்டேக்கோ அது எல்லாமே போயிடும். நான் ஒரு கொஞ்சம் ஒரு பணியில இருக்கேன், அதனால நான் கொஞ்சம் சுருக்க போறோம்னு விரும்புறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இது வந்து 25வது வருஷம் மட்டும் இல்ல, 50வது வருஷத்துக்கும் நான் இங்க வருவேன், அவருக்கு வாழ்த்து சொல்லுவேன். அதுக்கு மேல 100 ஆண்டு இவர் வாழற. ஏன்னா நல்ல பண்ணி அவரோட பழகினாதான் தெரியறது அவர் எவ்வளவு நல்ல மனிதன்னா. முதல்ல அதனாலவே இத்தனை பிரச்சாரக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு காரணமே அதுதான்னு எனக்கு என்னமோ தோன்றது. ஏன்னா அவ்வளோ ஒரு பணிவா எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னைக்குமே யார்கிட்டயும் கோவப்பட மாட்டாரு. கரெக்டா அந்த எந்த ஒரு வார்த்தையும் இதுவா வராது. அவ்வளவு அழகான ஒரு மனிதனை. அவருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ்.